வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். நம்ம பாயசம் எப்பவும் ஒரே மாதிரி சேமியா ஜவ்வரிசி வச்சு பண்ணாமல் இன்றைக்கி நல்லா நம்ம ஹெல்த்தியான கேரட்டை வச்சு அருமையான ஒரு பாயசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த சுவையான ஹெல்த்தியான கேரட் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் அடிக்கனமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்ச பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரவையை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவை கரிஞ்சு போகாமல் நல்லா பச்சைத்தன்மை போக வறுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 கிலோ கேரட் மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு காய் சீவரில் சீவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு கேரட்டோட பச்சைத்தன்மை போகணும், நிறம் மாறி வர்ற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா நிறம் மாறிட்டு பச்சைத்தன்மை அந்த வாசனையெல்லாம் போய் வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதில் நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் முழுக்க நான் பாலில் தான் பண்ணுறேன். நீங்கள் முழுக்க பால் வேண்டாம்னா நீங்கள் பாதி தண்ணி பாதி பால் சேர்த்தும் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பாலில் பண்ணும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு இந்த கேரட் ரவை வேகணும், பால் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இப்போ அது வெந்து வர கேப்புக்குள்ளே பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு 10 முந்திரி வெதுவெதுப்பாட சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடவே சேர்த்துட்டு இந்த முந்திரியை நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்து நம்ம கொதிக்க வச்சுருந்த அந்த பால் நல்லா கொதி வந்துருச்சு. அப்பப்போ அந்த ஓரங்கள்லாம் அந்த ஆடைகளை எடுத்து உள்ளே விட்டுருங்க, அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து செய்யும்போது பாயசம் திக்காகவும் கிடைக்கும், அதே சமயத்தில் நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். அதனால தான் இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுனா பாருங்கள், நம்ம முந்திரி சேர்த்தோன்னே பால் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10-15 பாதாம் இருக்கும் பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 10 பிஸ்தாவும் பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்தா சேர்த்து 2 நிமிஷம் கொதி வந்த பிறகு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் மிதமான இனிப்பு சுவையோடு திகட்டாமல் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு சுவை எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பார்த்தா நல்லா கலந்து விட்டு கொதி வந்து சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு நல்லா அருமையான கேரட் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.